அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அவனும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காண்பித்து தந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே சரியான புரிதலோடு தெளிவான அறிவோடு செயல்படுவதற்கும் வாழ்வதற்கும் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, சென்ற மாதம் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை என்ற பெயரிலே அகீதா மாநாடு என்ற ஒரு கூட்டத்தை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் இமாம்கள் ஒன்று கூடி அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே அபுத்தலாயில் என்ற பட்டம் பெற்ற சிறப்பு பெயர் கொண்ட ஒருவர் பேசுகின்ற பொழுது சுன்னத் ஜமாத் என்றால் யார் என்பதற்கு விளக்கம் அவர் சொன்னார். அன்பு சகோதரர்களே, ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்னால் வரை தமிழகத்திலே வாழ்ந்த பெருவாரியான முஸ்லிம் சமுதாய மக்கள் சுன்னத் ஜமாத் கொள்கை உடையவர்கள் யார், சுன்னத் ஜமாத் என்றால் என்ன என்பதற்கு சரியான விளக்கத்தை தெரியாத காரணத்தினால் அன்று வாழ்ந்த மக்களில் அதிகமானவர்களும் சுன்னத் ஜமாத்துக்கு விரோதமான இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத பல கொள்கை கோட்பாடுகளையும் பல சடங்கு சம்பிரதாயங்களையும் மார்க்கம் என்ற பெயரிலே அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாம் நமது ஏகத்துவ பிரச்சாரத்தை 40 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கி சுன்னத் ஜமாத் என்றால் என்ன, யாருக்கு சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் என்பதை ஆதாரத்தோடு குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து மக்களுக்கு அன்று முதல் இன்று வரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது அந்த இமாம்கள் கூட்டத்திலேயும் அந்த அபுத்தலாயில் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய உரையிலே சுன்னத் ஜமாத்துக்கு விளக்கங்கள் கொடுக்கின்ற பொழுது ஒரு சரியான புரிதலோடு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது சுன்னத் ஜமாத்தினர் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களுக்குத்தான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் என்று அழுத்தமாக அவர் குறிப்பிட்டார். இதைத்தான் நாமும் குறிப்பிடுகிறோம். இந்த சுன்னத் ஜமாத் என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன என்பதையும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நாமும் அன்று முதல் இன்று வரை எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஆதாரமாக சுட்டி காண்பித்து விளக்கம் சொன்னோமோ அதே ஹதீஸை தான் அவரும் குறிப்பிட்டார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரிந்து செல்வார்கள், அவர்களிலே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம், மற்ற எல்லாம் நரகச் செல்வார்கள் என்று குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்ட பொழுது, அந்த கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த கோட்பாட்டில் இருக்கிறோமோ அதே கொள்கை கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கூட்டம் என்று அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த ஹதீஸை சுட்டி காண்பித்து சுன்னா என்ற நபி வழியும் ஜமாத் என்ற அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத் என்ற விளக்கத்தை அவர் சொன்னார். அது பாராட்டப்படக்கூடியதாக தான் சுன்னத் ஜமாத்துக்கு அவர் கொடுத்த விளக்கம். அதுக்கு
குரானிலிருந்தும் பல வசனங்களை எடுத்து சொன்னார். உமா ஆத்தாக்கும் ரசூல் பகுது உமா நஹாக்கும் அன்பு வந்தகு ஆத்தி உல்லாஹ வாத்தி ரசூல் எப்படிப்பட்ட ஆதாரங்களையும் எடுத்து சொல்லிவிட்டு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அதற்கு குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லி காமிக்கின்ற பொழுது வசாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபூஹும் பிஇஹ்சான் என்ற வசனத்தை குறிப்பிட்டு ஏழை முஹாஜிரீன்கள் அன்சார்கள் முந்தி சென்ற சஹாபாக்கள் அவர்களை நல்ல விஷயங்களிலே பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான சொர்க்கத்தை கொடுப்பான், பாக்கியங்களை கொடுப்பான், அவர்கள் நுழைய வைப்பான், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கத்தை எல்லாம் சொன்னார். உண்மையிலேயே சுன்னத் ஜமாஅத்காரர்களுக்கு அந்த நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் அவர்களுடைய புரிதலோடு செயல்படக்கூடியவர்களுக்குத்தான் இந்த வாக்கியங்கள் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். இந்த விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதுவரை அது பாராட்டப்பட வேண்டிய விளக்கங்கள். அது குர்ஆன் சுன்னாவின் ஆதாரத்தின் அடிப்படையிலே சுன்னத் ஜமாஅத் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் சொல்லும்போது என்னவென்றால், தங்களை குர்ஆன் ஹதீஸுக்கு உரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அந்த சார்ந்தவர்கள் அவர்கள் முஸ்லிமே கிடையாது, அவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற ஒன்றை அவிழ்த்து விட்டார். அதுதான் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அந்த பேரிலேயே அவருடைய கொள்கை என்ன, அவருடைய செயல்பாடு என்ன எல்லாமே அதிலே அடங்கியிருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. நம்ம ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஆரம்பித்ததுடைய நோக்கமே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவனை வணங்க வேண்டும், அவனை தவிர வணக்க வழிபாடுகளில் யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது. இது நபிமார்கள் செய்த போதனை, அல்லாஹ்வுடைய கட்டளை. வாபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணக்கத்தில் கூட்டாக்கக்கூடாது என்ற இந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் இந்த ஜமாஅத் செயல்படுகிறது. அதே போன்றுதான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு தலைவர் உண்டுவானால், ஒரு வழிகாட்டு உண்டுவானால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், அவர்களுடைய சுன்னாவை மட்டும்தான் ஏற்றி செயல்பட வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் தான் செல்ல வேண்டும். அதுதான் மார்க்கம். அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன குர்ஆன் சுன்னாவை புரிதலிலே நாம் தெளிவடைய வேண்டுமானால், தெளிவற்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், முன் சென்ற நல்லடியார்கள் எப்படி அதை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தினார்களோ அப்படியே அதை அவர்களுடைய புரிதலை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் தான் நமது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்பது அன்று முதல் இன்று வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பின்பற்ற வேண்டும், குர்ஆன் சொல்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா சொல்வதையும் நபித்தோழர்கள் புரிந்த அடிப்படையிலே புரிந்து வாழ வேண்டும். இதுக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற பிரச்சாரத்தை தான் இன்று வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கின்ற பொழுது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்ந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம் அல்ல, அவர்களுக்கும் இஸ்லாத்தும் சம்பந்தமில்லை என்று அந்த அபு தலாயில் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்லியிருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. இந்த ஜமாத்திலே உள்ளவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக எந்த இடத்தில் என்ன பேசினார்கள், என்ன அவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக செய்தார்கள் என்பதை அவர் தயவு செய்து அவர் சுட்டி காட்ட வேண்டும். அவர் சொல்வது நியாயமாக இருந்தால், நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் இருக்குமானால் நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர் தன்னுடைய இந்த பேச்சிலே, இந்த அகீதா மாநாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டிலே அவர் அகீதாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது கபரை முத்தலாம், கபருக்கு சுஜூ செய்யலாம், கபரை தொட்டு மேலே தடவலாம், அது இறந்து போனவர்களை போய் முத்தலாம், பெரியவர்களுக்கு காலில் விழலாம், அதாவது காலில் விழுவது என்பது அதுதான் முத்தம் கொடுக்கலாம், அவர்களிடத்தில் கேட்கலாம், அவர்களிடத்தில் மன்றாடலாம்
என்றெல்லாம் அவருடைய அகீதா என்பதை சுற்றி வழக்கம் சொல்கிறார். அது அப்படியானால் அவருடைய பார்வையிலே அவருடைய அகீதா என்ன என்றால், அல்லாவை வணங்குவதோடு அல்லாஹ் அல்லாமல் இறந்து போனவருடைய கபர்லையும் போய் சஜதா செய்யலாம், இறந்து போனவருடைய கபரையும் போய் முத்தலாம், இறந்து போனவருடைய கபருடைய மண்டியிட்டு அவருக்கு முன்னால் நின்று அவரிடத்தில் மன்றாடலாம், கேட்கலாம். அல்லாஹ் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கேட்க மாட்டான். அல்லாஹ் அல்லாத அவனுடைய அடியார்களுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று அவர் தன்னுடைய விளக்கத்திலே அவர் சொல்லுகிறார். இதுதான் அந்த இவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்பதையும் அவர் விளக்கியிருக்கிறார். இதை இந்த இந்த அகீதாவுக்கு எதிரானவர்கள் தான் நம்ம ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை சார்ந்தவர்கள். அதாவது கபரில் போய் முறையிடக்கூடாது, கபரில் போய் சுஜூத் செய்யக்கூடாது, கபரை முத்தக்கூடாது, கபருக்கு மாலை மரியாதை போடக்கூடாது. அப்படி செய்வதும் மற்ற சிலைகளுக்கு மாலை மரியாதை போட்டு எப்படி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்களோ அதற்கும் இதற்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஆகிவிடும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணார்கள் என்றுதான் நம்ம ஜமாஅத்து சொல்லுகிறே தவிர, இது அல்லாமல் அவர் விமர்சித்ததை போன்று அந்த தவறான விமர்சனம் குர்ஆன் ஹதீஸையும் இவர்கள் அப்பாற்பட்டவர்கள், குர்ஆன் படியும் செயல்பட மாட்டார்கள், ஹதீஸ் படியும் செயல்பட மாட்டார்கள், இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்று அவர் சம்பந்தமில்லாமல் நமது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸை வம்புக்கு இழுத்து அவர் இப்படி சொல்லியிருப்பது அது மாபெரும் தவறு. அவர் படித்த அவருக்கு அழகல்ல. இதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதை சொன்ன இதை அவர் வாபஸ் பெற வேண்டும் என்று நான் அவரிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் அப்படி ஏதாவது விளக்கங்கள் நம்மிடத்திலே நம்ம ஜமாத்தில் உள்ளவர்களிடத்திலே இருக்குமானால், அவர்கள் விளக்கம் கொடுத்துப்பானால், சரியான ஆதாரத்தின் அடிப்படையிலே அவர் சுட்டி காட்டுவாரானால் அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை அந்த பேச்சாளரான அந்த அப்துல்லா அவர்களுக்கும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட எல்லா பள்ளிவாசல்களுடைய இமாம்கள் எல்லோருக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்களுக்கும் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கம் என்றால் என்ன என்பதை முதல்ல அவர்கள் விளக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன என்பதையும் அவர்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல 100 வசனங்களிலே ஷிர்க் என்ற வார்த்தையை பற்றியும் அதனுடைய பிரிவுகளை பற்றியும் அதை பற்றி தெளிவாக விளக்குகிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே மக்கள் எதை ஷிர்க்காக செய்து வந்தார்கள், எது செய்யக்கூடாது, எது மார்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய கொள்கை அகீதா என்பதை அவர்கள் புரிந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.